ஓம் வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம். இன்னைக்கு கொஞ்சம் தமிழ்நாடு ஆந்திரா அந்த சைடு வந்த சாதுக்கள் சிலருடைய கதையை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். போதேந்திராள் அப்படின்னு ஒரு பெரியவர். போதேந்திராள் காஞ்சி மடத்துடைய 59வது காஞ்சி மடத்துடைய 59வது சங்கராச்சாரியர். எதுல வைக்கக்கூடாது, இது மேலேயே வைக்க கூடாதா? ஓ, காஞ்சி மடத்துடைய 59வது சங்கராச்சாரியர். அவர் சின்ன வயசுலயே மடத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார். அதனால அவர் மடத்திலேயே வளர்ந்தாரு. வேதம் எல்லாம் நல்லா படித்து தெரிந்து வந்தார். ஒரு தடவை காசிக்கு போறாரு. அவர் கூட ராஜ ஞானசேகர் அப்படிங்கிற ஒரு நண்பரோட காசிக்கு போறார். காசிக்கு போகும்போது போற வழியில ஞானசேகர் செத்து போயிடுறார். புலி அடிச்சோ அது மாதிரி ஏதோ. இவர் ரொம்ப வருத்தமாயிடுறது. காசிக்கு போனவர் கங்கையில மூழ்கி உயிரை விட்டுடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அந்த மாதிரி முயற்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு குருவா அதுக்கு முன்னால சங்கராச்சாரியர் அவருடைய குரு. அவர் பேரு, ஒரே ஒரு நிமிஷம், ஆத்மபோத சரஸ்வதி. அவர் இவரை தடுத்து நீ வாழணும்னு சொல்றாரு. உயிர் விடுறதுக்கு ஒரு வழி இருக்கு, சந்நியாசம் ஆயிடு, சந்நியாசம் தீட்சை வாங்கிட்டா செத்து போன மாதிரிதான், அதனால நீ சந்நியாச தீட்சை வாங்கிடு அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அவரே தீட்சை கொடுத்து இவருக்கு போதேந்திர சரஸ்வதி, புருஷோத்தமன்னு பேரு முதல்ல, அப்படி பேர் வச்சு அவர் சன்னியாசி ஆகிறார். அங்கிருந்து திரும்பி வந்துட்டு இருக்கார் காஞ்சி மடத்துக்கு. போற வழியில நீ பூரி ஜெகநாத் போகணும். போயிட்டு பகவன் நாம கௌமுதி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். அங்க ஒரு லக்ஷ்மி ஸ்ரீதர் அப்படின்னு ஒருவர் உங்களுக்கு கிடைப்பாரு. அவர்கிட்ட அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு நீ போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதெல்லாம் நடக்கிறது 1600, அந்த 1600 அந்த செஞ்சுரியில. அவர் அங்கிருந்து வர்றார், ஜெகநாத்புரிக்கு வர்றார். ஜெகநாத்புரியில இந்த லக்ஷ்மி ஸ்ரீதர்ங்கிறவர் அவருக்கு அப்படியே எல்லாம் முதல்லயே அரேஞ்ச் ஆன மாதிரி இது கிடைக்கிறது. அவரை சந்திக்கிறாரு. அவருக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. அவர் இங்கிருந்து கிளம்பியிருக்கார், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து, லக்ஷ்மி ஸ்ரீதரும் அவருடைய மனைவியும். இந்த ஜெகநாத்துக்கு வந்தபோது அந்த ஏரியாவில் இருக்கிற துலுக்கர்கள்லாம் சேர்ந்து இவரை அடிச்சு போட்டு மனைவியை தூக்கின்னு போயிடுறாங்க. இவர் அதுக்கு பிறகு விழிப்பு நினைவு அப்படி சுத்திட்டு திரும்ப ஜெகநாத்துக்கு வரும்போது அந்த பெண் அந்த பரதாலாம் போட்டு இருக்கிறா, அந்த கூட்டத்துல இருக்கிறா பெண்கள், முஸ்லிம் கூட்டத்துல. அங்கிருந்து இவரை பார்த்த உடனே ஓடி வந்துடுறார். இவர்கிட்ட ஓடி என்னை திரும்ப ஏத்துக்கோ, நான் ஹிந்துவா இருக்கேன், என்னை கட்டாயப்படுத்தி எடுத்துன்னு போயிட்டான்னு கேட்கும்போது இவர் அங்க இருக்கிற ஒரு கோவில் பூஜை செய்யறவர்கிட்ட இதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னு கேட்கிறார். ஸ்ரத்தையோட பகவன் ராமநாம சொல்லு போரும், அது பிராயச்சித்தம் அப்படிங்கிறார் அவர். போதேந்திரர் அப்போ இருக்கார் அங்க. அவர் கேட்கிறாரு, இதுக்கு என்ன அத்தாரிட்டி, எப்படி சொல்ற நீன்னு? அப்போ அவர் சொல்லி அனுப்பினார் இல்லையா, பகவன் நாம கௌமுதி, அந்த புஸ்தகம் எங்கேயிருந்து வாங்கிட்டு போன்னு. அந்த புஸ்தகத்தை கொண்டு கொடுக்கிறார். அதை வச்சு இது எங்க அப்பா எழுதிய புஸ்தகம், அதுல இந்த பகவன் நாம ராமநாம சொன்னா போரும், இந்த மாதிரி பாவங்களுக்கு பிராயச்சித்தம் வரும், தவறி போய் மாமிசம் சாப்பிட்டா, தவறி போய் இந்த மாதிரி வெளியில போயிட்டா ராமநாம சொன்னா அது போதும் அப்படின்னு சொல்லியிருக்க. அது கேட்டு இவர் அந்த பெண்ணிட்ட சொல்லி அவர் ராமநாம சொல்லிட்டே அந்த இதுக்கு ஏரிக்குள்ள போய்
குளிச்சுட்டு வெளியில வரும்போது அவளுடைய உடையெல்லாம் மாறி இருக்கு, நெத்தியில குங்குமம் இருக்கு, அவ ஒரு இந்து பெண்ணா வெளியில வர. இந்த விஷயம் நடந்த பிறகு போதேந்திராள் அங்கே தெற்குக்கு வராரு. அங்கே நம்ம கும்பகோணம் பக்கத்துல போதேந்திராளுடைய அதிஷ்டானம் இருக்கு, கோவிந்தபுரம் அப்படிங்கிற ஊரு. அந்த கோவிந்தபுரத்துல போதேந்திராளுடைய அதிஷ்டானம் இருக்கு. அங்கே இருக்கிற அங்கே ராமநாமத்துடைய மகிமையை சொல்லி நாம சொல்லுங்க, ஜபம் பண்ணுங்க, எழுதுங்க அப்படின்னு இது எல்லாத்தையும் அவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அவர் அங்கேயே உயிர் போகிறது காவேரியில. ஆனா எங்கே அவருடைய சமாதி இருக்கு? அவரு ஆத்மபோதருக்கு அப்புறம் 1639 இருந்து 1697 வரைக்கும் அவர் சங்கராச்சாரியரா இருக்காரு காஞ்சி மடத்துக்கு. கிட்டத்தட்ட 60 வருஷம். அவர் காலமாற சமாதி ஆகிறது. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு இவர் சமாதி எங்க இருக்கு கண்டுபிடிக்க, அங்க அந்த 3 பேர் இருக்கா இல்லையா பஜனை சம்பிரதாயத்துக்கு, ஐயாவாள், ஸ்ரீதர் ஐயாவாள், அந்த இன்னொருத்தர் பேரு ஸ்ரீராம், நீங்க எனக்கு அந்த பேர் சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சத்குரு ஸ்ரீதர் ஐயாவாள், சத்குரு சுவாமிகள். அவர் இவருடைய சமாதி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க இவர் என்ன பண்ணுவாரா, அந்த போதேந்திராள் காவேரிக்குள்ள மணலுக்குள்ள பசங்களெல்லாம் விட்டு என்ன மணலுக்குள்ள போட்டு புதைச்சிரு அப்படிம்பாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு பசங்க மணலை தோண்டி இவரை வெளியில் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி 3-4 நாள் விளையாட்டு பண்றாரு. அப்புறம் ஒரு நாள் புதைச்சிட்டு நீங்கெல்லாம் போயிடணும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அங்கேயே சமாதி ஆறுது. இப்போ இந்த ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த சத்குரு சுவாமிகள் இவருடைய சமாதியை கண்டுபிடிக்க வராரு. காவேரியில மணல்ல காத வச்சு அங்க 2 நிமிஷம் படுத்திருப்பாராம். அப்படியே கொஞ்சம் நகர்த்தி இன்னொரு இடத்துல படுப்பாரு. ஒரு இடத்துல இருந்து ராம 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 ராமன்ற வார்த்தை மட்டும் கேட்கறது. அந்த இடம் தான் இவருடைய சமாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலதான் இப்போ இருக்கிற அதிஷ்டானம் கட்டுறாங்க. அந்த அதிஷ்டானத்துல இந்த இப்பவும் அதுல ராமநாமம் ஒழிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்படி போதேந்திராள் 59வது சங்கராச்சாரியர் 300-400 வருஷம் முன்னால அங்கே கும்பகோணத்து பக்கத்துல கோவிந்தபுரம். நான் இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். கோவிந்தபுரம் போயிருக்கேன். அந்த அதிஷ்டானத்துக்கு காரைக்கால்னு ஒரு ஊருக்கு போனேன். காரைக்கால் அம்மையார், நீங்க பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் அந்த கதையை சொல்றேன். ஒரு அம்மா தனநந்தன் அப்படின்னு ஒரு வியாபாரிக்கு கல்யாணம் ஆறுதவருக்கு. போன வாரம் யாரோ கேட்டா என்கிட்ட, அது எதுக்கு ஆம்பளை மட்டும்தான் சன்னியாசியா போயிடுவான், மனைவிட்ட சொல்லிட்டு அவன் போயிடுவான் அப்படின்னு கதை வருது, பெண்கள் அப்படின்னு கேட்டா யாரோ. இந்த காரைக்கால் அம்மையாரு ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த அம்மா பேரு பழைய பேர் புனிதவதியின் பேர். தனநந்தன் ஒரு வியாபாரிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு நாள் அந்த வியாபாரி தன்னுடைய நண்பன் கொடுத்தான்னு சொல்லி 2 மாம்பழத்தை கொண்டு கொடுக்குறான் மனைவி கிட்ட. அந்த 2 மாம்பழத்தையும் இவர் வச்சிருக்கிறார். இவருக்கு சிவ அடியார்கள் வந்தா அவருக்கெல்லாம் சமையல் சாதம் போட்டு சேவை பண்ணி அப்படி பழக்கம். அன்னைக்கு மத்தியானம் சிவனடியார் வர்றார். இவளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு விருப்பம் வருது, ஒரு மாம்பழத்தை அவருக்கு கொடுக்கணும் சாப்பாட்டுலன்னு. ஆனா கணவன்கிட்ட அனுமதி கேட்காம எப்படி அப்படின்னு ஒரு தயக்கம் வருது. சரி, சிவன் வழிகாட்டுவார்னு சொல்லிட்டு மனசு முடிவு பண்ணும் போது அவரே சிவனடியாரே கேட்கிறார், ஏதாவது பழம் இருந்தா கொடு அப்படின்னு கேட்கிறார். உடனே சரி அனுமதி கிடைத்ததுன்னு சொல்லி ஒரு பழத்தை எடுத்து அவருக்கு கொடுத்துடுறார். அவர் சாப்பிட்டு போயிடுறாரு. சாயங்காலம் வியாபாரத்துல இருந்து கணவன் திரும்பி வந்த அப்புறம் இவ சாப்பாட்டோட அந்த மாம்பழத்தை கொடுக்குறா. மிச்சம் ஒரு மாம்பழம் இருக்கு. அதை சாப்பிட்ட அவருக்கு ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு, நீ 2வது பழத்தையும் கொடு அப்படிங்கிறார். இவன் உள்ள போயிட்டு என்ன பண்றது தெரியல, சிவனே நீ வழிகாட்டுன்னு சொல்லி சிவன் மேல பாரத்தை போட்டு உட்கார்ந்துருக்கா. அப்போ அவள் கையில ஒரு மாம்பழம் வருதான். அந்த மாம்பழத்தை கொண்டு இவர் கையில இவளுக்கு கொடுக்கிற. அவர் சாப்பிடும் போது இந்த மாம்பழத்தோட டேஸ்ட் ரொம்ப திவ்யமா இருக்கு, தெய்வீகமா இருக்கு அப்படின்னு சொல்ற. நான் இப்போ என்ன சொல்றது, நான் இந்த மாதிரி கிடைச்சதுன்னு சொன்னா தற்பெருமை மாதிரி ஆகும், ஆனா சொல்லாம இருந்தா பொய் சொல்றதாகும்.
அப்படின்னு நினைக்கும்பொழுது சரி என்ன நடக்கிறதோ சிவனுக்கு அர்ப்பணம் சொல்லிட்டு நடந்ததை சொல்றார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமானது. அவர் அப்படியே மனைவி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. நீ வந்து ரொம்ப பெரிய ஒரு நபர், தெய்வீக நபர். நான் உனக்கு கணவனா இருக்க உனக்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பெண்ணை அங்க காரைக்கால்ல விட்டுட்டு அவர் போறாரு. அப்புறம் வேற கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் அங்க இருக்காரு. இந்த பெண் அதுக்கு பிறகு சிவன் தொண்டு தான் இவளுக்கு. சிவன் தொண்டு, சிவனடியார்களுக்கு சாப்பாடு சமைத்து போட்டு சிவன் சிவன் சிவான்னு இருக்கிறார். அப்படி ஊர் ஊரா போகும்போது ஒரு இடத்துல கணவனுடைய வீட்டுக்கு கூட போறார். கணவன் வந்து தம்பதியா 2 பேரும் சேர்ந்து இவளுக்கு நமஸ்காரம் பண்றாராம். இவளை வந்து நான் குருவா கடவுளா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி அந்த வாழ்ந்துட்டு இருந்தது. அப்புறம் கைலாசத்துக்கு போகணும்னு விருப்பப்பட்டு கைலாசம் போகும்போது காலை வைக்கக்கூடாது கைலாசத்து மேல அப்படின்னு கையாலேயே தலையே கீழே வைத்து கையை கீழே வைத்து அப்படியே கைலாச மலையை சுற்றி வந்தாளாம் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஒரு பெரியவர். நான் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இது சிதம்பரம் கிட்ட அந்த ஊர் என்ன ஆதனூர் ஆதனூர்னு நினைக்கிறேன். ஆதனூர் அங்க போயிருக்கேன். அங்கேயும் ரொம்ப அழகான ஒரு நந்தனார் கோவில் இருக்கு. எனக்கு ரொம்ப கோபம் வந்தது அதை பார்த்துட்டு. ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. நந்தனாருடைய கோவில் எப்படி இருக்கணும், இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட துரோகம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இந்த திமுக திக இவங்க மேல கோபம் வந்தது. நந்தனார் அப்படின்னு ஒருவர், நந்தன் அப்படின்னு பேரு. பஞ்சமன்னு சொல்றோம் இல்லையா, ஹரிஜன் ஷெட்யூல் காஸ்ட் அதை சார்ந்த ஒரு இளைஞன். அவன் ஒரு பிராமண ஒருத்தர் வீட்டுல வேலைக்காரனா வேலை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா சிவன் மேல ரொம்ப பக்தி. சிவன் கோயிலுக்கு அப்போ இருக்கிற காலத்துல போக முடியாது. அப்போ வெளியில இருந்தே கோபுரத்தை பார்த்தே தரிசனம் பண்ணுவாராம். சிவன் 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 சிவனுடைய நினைவிலேயே இருப்பாராம். ஒரு தடவை இவர் வந்து அவர்கிட்ட கேட்கிறார், அனுமதி கேட்டு கோவிலுக்கு போகணும்னு சொல்லி. ஒரு கோவிலுக்கு போனா தூரத்திலேருந்து தரிசனம் பண்ண முயற்சி பண்ணும்போது ஆரத்தி காட்ட போறாங்க. ஆனா இவருக்கு சிவன் தெரியல, நடுவுல நந்தி இருக்கு. தூரத்திலேருந்து வெளியிலேருந்து பார்க்கிறார். அப்போ நந்தி இவருக்காக விலகிறதாம். இப்ப கூட நந்தி விலகி அந்த கோவில் இருக்கு. அது என்ன கோவில் அது ஸ்ரீராம்? திருப்பனூரா, திருப்பங்கூர். நந்தி விலகியது இவருக்காக. ஒரு பதிகம் இருக்கு, நான் டக்குன்னு வரல. அது ஒரு பதிகமே இருக்காங்க, பாட்டு பாடி இருக்கு. நினைக்கிறேன் எனக்கு தெரிந்த வரைக்கும் திருப்பங்கூர் நந்தி விலகியது. ஆனா இது ஒரு சாதாரண ஆளு, ஷெட்யூல் காஸ்ட். இவன் எப்படி இவனுக்காக எப்படி நடக்கும்? அதை அப்போ மக்கள் ஏத்துக்கல, இவரும் அதெல்லாம் பெருசா சொல்லல. அதுக்கப்புறம் சிதம்பரத்துல மார்கழி மாசத்துல திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்துக்கு போகணும்னு ஆசை இவனுக்கு. அதை சொல்றாரு எஜமான் கிட்ட. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல வயல்ல வந்து அறுவடை பண்ற காலம், அதனால இப்போ நான் லீவு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இவர் ரொம்ப சரின்னு சொல்லிட்டு அதுக்காக மனசு வருத்தப்படலை. சரி சிவனுடைய திட்டப்படி நடக்கும்னு இருக்கா. அன்னைக்கு ராத்திரி ஒரே நாள்ல, அடுத்த 10 நாள்ல இது பயிர் வந்து முதிர்ச்சி அடையணும், அறுவடைக்கு ரெடி ஆகணும். அன்னைக்கு ராத்திரியே அறுவடைக்கு ரெடி ஆயிடுறது, பயிர் முதிர்ந்து போயிடுறது. அந்த முதலாளிக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் ஒரு தெய்வீக புருஷன்னு சொல்லி அந்த பிராமண அவர்கள் வந்து குடும்பத்தோட இவருக்கு நமஸ்காரம் பண்றார். இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் பிராமணன் எனக்கு நமஸ்காரம் பண்றான்னு. இவர் திரும்ப நமஸ்காரம் பண்றாரு. திரும்ப பர்மிஷன் கேட்கிறாரு, எனக்கு சிதம்பரம் போகணும் மார்கழி மாசத்துல அப்படின்னு. சரின்னு அவர் போறார். மார்கழி மாசத்துல சிதம்பரத்துல இருக்க 4-5 நாள் அங்க இருக்கும்போது தீர்த்தத்துல குளிச்சுட்டு விடிகாலையில 5 மணிக்கு அங்கிருந்து கோபுரத்தை தரிசனம் பண்ணுவாராம். நாள் முழுக்க இருந்துட்டு அடுத்த நாள் விடிகாலையில இருந்து தீர்த்தத்துல குளிச்சுட்டு இப்படி. அன்னைக்கு திருவாதிரை. அங்க தெருவோரத்துல இருந்துதான் தரிசனம் பண்றாரு, கோபுரம் மட்டும்தான். அப்ப அன்னைக்கு ராத்திரி திருவாதிரை அடுத்த நாள் விடிகாலையில அந்த 3000 தீட்சிதர்கள் கனவுலையும் ஒரு கனவு வருது. என்ன? என்னுடைய பக்தன் ஒருத்தன், அவன் பஞ்சமன் ஹரிஜன், அவன் அங்க இருக்கிறான், தெருமுனையில இருக்கான். அவனை நீ மேளதாளத்தோட கோவிலுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ற கனவு.
அதை கேட்டு அடுத்த நாள் காலையில 1000 தீட்சிதர்கள் அந்த கார்னர்ல போய் நிக்கிறார். இவனை யாருன்னு தெரியாது, இவனை அடையாளம் தெரியல. இவன் கரெக்டா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து தீர்த்தத்துல குளிச்சுட்டு அங்க வந்து அங்கிருந்து தரிசனம் பண்ண வர. இவர் பேரு நந்தன் அப்படின்னு தெரிந்து கன்ஃபார்ம் ஆன உடனே அவரை வாங்க கோயிலுக்கு போகணும்னு. இல்லை இல்லை, நான் வந்து பஞ்சமன், 5ஆம் இது பஞ்சமன்னு சொல்லுவோம், அதனால எனக்கு கோயிலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றேன். இல்லை இல்லை, எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது, சிவனே வந்து சொன்னான்னா. சரின்னு கோயிலுக்கு வராரு. இவருக்கு கிட்ட வர வர ஒரே பரவசம். கோயிலுக்கிட்ட வந்து கோயில் கோபுரத்துக்குள்ள வந்து சந்நிதிக்கு வந்து சந்நிதியில அங்க ஜோதி அந்த இது ஆரத்தி நடக்கிற போது அப்படியே பரவசமாய் கீழே விழுந்துடுறா. நமஸ்காரம் பண்ணி சாஷ்டாங்கமா கீழே விழுந்துடுறா. இவருடைய உடம்புல இருந்து ஒரு ஜோதி கிளம்பி அந்த நடராஜர் அவரோட ஐக்கியமாயிடுறது. நந்தனார் அப்படின்னு இன்னைக்கு 63 நாயன்மார்கள்ல ஒருவரா அவர் கும்பிடப்படுறாரு. சிவன் கோயில் எல்லாம் 63 நாயன்மார்கள். அந்த சிலையில நந்தனாருடைய சிலையும் ஒரு சிலை இருக்கு, நந்தனார். அதே போல நான் அந்த சொன்னேன் இல்லையா, அங்க சத்குரு சுவாமிகள் அந்த 2வது திருவிசை நல்லூர் ஸ்ரீதர் ஐயாவாள். நான் ஒரு வருஷம் அந்த இடத்துல இருந்திருக்கேன். அந்த கிராமம் ரொம்ப அற்புதமான கிராமம். அங்கே இந்த ஸ்ரீதர் ஐயாவாள் இவருடைய பூர்வீகம் ஆந்திரால இருக்காரு. அவர் வந்து இதே போலதான் அங்கிருந்து சிவதீட்சைக்கு அவருடைய குரு சொல்றா, நீ தெற்கு நோக்கி போ, தெற்குல போய் இருந்துக்கோன்னு சொல்ற. அங்கே திருவிசை நல்லூர்ல அவர் வந்து இருக்காரு. ஒரு நாள் அவர் வீட்டுல ஸ்ராத்தம், அவருடைய அம்மா அல்லது அப்பாவுக்கு ஸ்ராத்தம். அந்த வீட்டுல அவர் செய்ய போறாரு. சமையல்லாம் நடக்கிறது, அங்க ஸ்ராத்தத்துக்கான சமையல்லாம் நடக்கிறது. அப்போ இவர் வந்து வீட்டு வாசல்ல ஒரு ஹரிஜன குடும்பங்கள் ஒரு 22 பேர், அந்த குடும்பங்கள்ல 4-5 குடும்பத்துல மொத்தமா 22 பேர் அந்த வழியா போகிறான். இந்த சமையலுடைய வாசனை அந்த வழியா காத்துல வெளியில வரும்போது அங்க இருக்கிற அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு சிறுவன் குழந்தை, அவன் வந்து அந்த வாசனையை அப்படியே எடுக்கிறான் ஆனந்தமா. அந்த வாசனையை ரசிச்சுட்டு திரும்பி பார்க்கிறான் அந்த டைரக்ஷனை, சமையல் நடக்கிற டைரக்ஷன்ல. அவனுடைய அந்த பார்வையில இவ்வளவு அற்புதமான வாசனை, இந்த சாப்பாடு, ஒரு ஏக்கமும் இருக்கு அதுல. இவர் ஜன்னல் வழியா நின்றுட்டு இருக்கிறவர் இதை பார்க்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அங்க நடந்த அத்தனை சமையல் செஞ்சு வச்சிருந்தது அது எல்லாத்தையும் அந்த 22 குடும்பங்களுக்கு, 22 பேருக்கு, எல்லா ஹரிஜனங்கள் ஷெட்யூல் காஸ்ட், அவருக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இவர் போய் காவேரியில திரும்ப குளிச்சுட்டு வந்து எல்லா அடுப்பெல்லாம் சாணி போட்டு மொழிகி திரும்ப சமைத்து அப்போ ஸ்ராத்தத்துக்கு ரெடி ஆகிறார். ஆனா இதை பத்தி தெரிஞ்சு போச்சு அங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பிராமண குடும்பங்களுக்கு. நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம், நாங்க வரமாட்டோம் ஸ்ராத்தம் பண்ண அப்படின்னு அவங்க இவரை வந்து தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்சுட்டு நாங்க வரமாட்டோம்னு சொல்றேன். அப்போ இவர் சொல்றாரு, இந்த மாதிரி இது நான் வந்து சாணி போட்டு மொழிகி பாத்திரங்கள் எல்லாம் திரும்ப சுத்தப்படுத்தி தான் சமையல் பண்ணியிருக்கிறேன்னு. அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு சமைச்சதை நீ வந்து கொடுத்துட்ட, அவ்வளவுதான், நான் வரமாட்டோம். இப்போ இதுக்கு பிராயச்சித்தம் என்ன, நீ காசிக்கு போய் கங்கையில குளிச்சுட்டு திரும்ப வந்து எங்ககிட்ட கேட்டா நாங்க வந்து ஸ்ராத்தம் நடக்கும். இது நடக்கிற காரியமா? ஒரு நாள் ஒரு சில மணி நேரத்துக்குள்ள காசிக்கு போகணும், திரும்பி வரணும், இது நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவர் என்ன பண்றாரு, உள்ள போய் தானே ஸ்ராத்தம் கையாலேயே பண்ணிக்கிறார். வெளியில கதவெல்லாம் சாத்தியிருக்கு, வெளியில மந்திரம் கேட்கறது. இவருக்கு மந்திரம்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனா மந்திரம் கேட்கறது எல்லாருக்கும். யாரோ வந்து செஞ்சு வச்சிருக்காருன்னு தெரிகிறது. ஆனா கூட மனசு திருந்தல. இதுக்கு பிறகு அவர் அன்னைக்கு காலையில போய் கங்கைக்கு பிராயச்சித்தத்துக்காக கங்கா அஷ்டகம் அப்படின்னு கங்கையை பற்றி பாடி மனசுருகி கங்கையை வேண்டிட்டு அந்த கிணத்தடியில உட்கார்ந்து அவர் கங்கையை பாடுறாரு. அப்போ கிணறு வந்து அப்படியே பொங்கி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த அக்ரஹாரம் முழுக்க தண்ணி, மழை காலத்து தண்ணி மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணீர். என்ன இந்த நேரத்துல எப்படி தண்ணீர்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமா பார்த்து வந்தா இந்த கிணத்துல வழியில இவர் உட்கார்ந்துருக்காரு, அப்படியே தியானத்துல உட்கார்ந்துருக்காரு. தண்ணி வெளியில வருது. அந்த திருவிசை நல்லூர் நான் ஒரு வருஷம் தங்கியிருந்தேன்.
அது அமாவாசை தீபாவளி என்னைக்கு, தீபாவளி சதுர்தசி நாமெல்லாம் கொண்டாடுறோம். அடுத்த நாள் அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கும் அந்த கிணத்துல பொங்கி வருது தண்ணி. நான் இருந்த வருஷம் 40,000 பேர் வந்தா. கியூல 4 கிலோமீட்டர் வரைக்கும் கியூ நிக்கிறது. நாங்க எல்லாம் எடுத்து தண்ணீரை கிணத்துல இருந்து எடுத்து எல்லாருமே ஒரு குடம் ஊத்தினோம். கங்கை தண்ணின்னு சொல்லி நம்ம எல்லாம் தீபாவளியில கேட்போம் இல்லையா, கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு. உண்மையில அந்த இடத்துல அது கங்கா ஸ்நானம் தான். அந்த கிணத்துல தண்ணி வந்துட்டே இருக்கும். நாங்க 8-10 பேர் சுத்தி நின்று தண்ணி இறைச்சோம். அத்தனை பேரும் தலையில ஒரு குடம் தண்ணீரை ஊத்திட்டு போனா, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு அங்க ஏற்பாடு பண்ணி ரொம்ப அழகா நடக்குது. திருவிசை நல்லூர் ஸ்ரீதர் ஐயாவாள் அப்படின்னு ஒரு பெரிய கார்த்திகை அமாவாசை. கார்த்திகை அமாவாசை. கார்த்திகை இல்ல, அஸ்வின் அமாவாசை. அதாவது அஸ்வினா? தீபா நம்ம சந்திர கணக்குப்படி அஸ்வின் மாசம். ஓகே. அதுக்கு முதல் நாள் சதுர்தசியில தான் நமக்கு அந்த நரக்க சதுர்தசி. பாட்டு. அஸ்வின் அமாவாசை அன்னைக்கு லட்சுமி பூஜா. ஓகே. அது கார்த்திகை மாசம் வரும். சில சமயம் அதுக்கு முன்னால் ஐப்பசி மாசத்திலேயே வரும். ஐயா, அந்த பாட்டு வந்து அந்த ஊர் வந்து திருப்பூன்கூர். அந்த ஊரா? நந்தனார் போக வேண்டிய ஊரு திருப்பூன்கூர். நந்தி விலகிய ஊர் இல்லையா? நந்தி விலகிய ஊர், கரெக்ட். பதிகம் பாடி நல்லூர். அதாவது காவேரிக்கு அந்த பக்கம் திருவிடை மருதூர், இந்த பக்கம் திருவிசை நல்லூர். மற்றொருவர், நம்ம தேசத்துல எப்படிப்பட்ட சாதுக்கள்லாம் இருந்திருக்காங்க பாரு. ஒரு 2 பேர் இருந்தாங்க, அண்ணன் தம்பி. நவாபுடைய அரண்மனையில 2 பேரும் மந்திரிகள். நவாப் யாரு? கோல்கொண்டால நவாப். இந்த ஹைதராபாத் நிசாம் நினைக்கிறேன். கோல்கொண்டாவுடைய நவாப் துலுக்கன். அவருக்கு 2 மந்திரி. அந்த 2 பேரு அக்கண்ணா மாடண்ணா. அந்த 2 பேரும் ஏதோ பிரச்சனையாருது. அவருடைய இடத்துல இவருடைய மாப்பிள்ளை, அவர் பேர் கோப்பண்ணா. அந்த கோப்பண்ணாவை அந்த பொறுப்புல கொடுக்கிறார். அல்லது அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல இவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது இந்த மாப்பிள்ளைக்கு. அந்த 2 பேர் அக்கண்ணா மாடண்ணாவுடைய மாப்பிள்ளை. இவருக்கு ஒரு தாசில்தாரா வேலை கிடைக்கிறது. வசூல் பண்ணணும் நவாபுக்கு. டாக்ஸ் கலெக்ஷன் வசூல் பண்றாரு. ரொம்ப நல்லா நேர்த்தியா வேலை செய்யறார், நேர்மையா வேலை செய்யறார். நம்ம நாட்டுல மந்திரிகள் எல்லாம் எளிமையா சிம்பிளா இருந்தா. சாணக்கியர், விதுரன் குடிசையில தான் இருந்தான். அந்த தனக்கு சம்பளம் பெருசா வாங்கி ஆடம்பரமா வாழ்க்கை வாழலை. இதுதான் இந்த தேசத்துடைய ட்ரெடிஷன். அப்போ இவரும் ஏழையா இருக்க சாதாரணமா வாழறார். ஆனா நேர்மையா வேலை செய்யறார். அரசனுக்கு, அந்த நவாபுக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் மேல. ஆனா இவருக்கு ராம பக்தி. ராமருக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ராமருக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு. அப்போ பணத்துக்கு என்ன பண்ணுவாரு? டாக்ஸ் வசூல் பண்ண டாக்ஸை இவர் பாட்டுக்கு அங்கே கோவில் கட்டுறதுக்கு அதை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. கோவில் கட்டி வர தொடங்குறது, மெதுவா வளர தொடங்குறது. யாரோ பொறாமைக்காரன் நவாபு கிட்ட சொல்லிட்டான், என்னடா 2 வருஷமா 3 வருஷமா டாக்ஸ் பணம் வரவே இல்லையே அப்படின்னு பார்த்தா, இவன் கோவில் கட்டிட்டு இருக்கிறான், டாக்ஸ் பணத்தை எல்லாம் கோவிலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரிந்து நவாபுக்கு ரொம்ப கோபம் வந்து இவரை ஜெயிலில் போட்டுடுறான். இவர் சொல்றாரு, என்னுடைய ஜன்மத்துல 12 வருஷம் ஜெயில்னு முதலே எழுதியிருக்கு. நான் போன தடவை ஒரு கிளியை வந்து கூண்டுல அடைச்சு நான் வீட்டுல வளர்க்கணும்னு வளர்த்தேன். அது செயின் போட்டு வளர்த்ததுனால எனக்கு இந்த தடவை இந்த மாதிரி ஜெயில் தண்டனை உண்டுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. 12 வருஷம் ஜெயிலு. அப்போ உள்ள வந்து அவருக்கு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், ஏதாவது வேணுமான்னு. எனக்கு வந்து ராமருடைய ஒரு சிலையும், அவரு விளக்கு, ராமர் சிலை இல்லை விளக்கு, அந்த விளக்குல எண்ணெய் ஊத்துறதுக்கு நிறைய எண்ணெய், இந்த எண்ணெய் மட்டும் சப்ளை பண்ணு அப்படின்னு. அந்த விளக்கை ஏற்றுவாரு. அதுலயே ராமரை பிரதிஷ்டை பண்ற மாதிரி ராமருக்கு பூஜை பண்ணுவாரு. ராமரா நினைச்சு அந்த விளக்கை ஒரு சில நாட்கள்ல அந்த ஜெயில மேல இருக்கிற கூரையில எப்படியோ தெரியல, சூரியனோட வெளிச்சம் அந்த விளக்கு மேல விழுவான். ராமரே அந்த இடத்துக்கு வந்திருக்காரு, தன்னை அந்த இடத்துல சாநித்தியத்துல வராருங்கிற மாதிரி. இப்ப கூட அந்தமான்ல எப்படி சாவர்கருடைய சிலையை பார்க்கறதுக்கு போவாளோ, அப்படி ஹைதராபாத்ல கோல்கொண்டால இவருடைய இருந்த சிலையை, அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி, ஒரு கோவில் மாதிரி. அது
அப்போ ராமர் பூஜை பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஆனந்தமா இருக்கார். நீங்க நிறைய பாடல்கள் எல்லாம் அவர் எழுதிய பாடல்கள் உண்டு. ராமதாசு அப்படின்னு என்ன முதல்ல ஊர் பேர் பத்ராச்சல ராமதாசுன்னு நினைக்கிறேன். கரெக்ட், பத்ராச்சல. வெரி குட். பத்ராச்சல ராமதாஸ். நிறைய பாட்டு இருக்கு அவர் எழுதிய பாட்டு. அதுக்கு இப்போ சூரிய காயத்ரி எல்லாம் நல்லா பாடியிருக்கிற அந்த பாட்டெல்லாம். அப்படியே 12 வருஷம் இருக்கு. ஒரு நாள் என்ன ஆறுது, நவாபு ராத்திரி அரண்மனையில படுத்துட்டு இருக்கும்போது 2 பசங்க வராங்க, சின்ன பசங்க, கையில வில் எடுத்துட்டு 2 பேர் வராங்க. அவன்கிட்ட சொல்றான், நகையெல்லாம் கொடுத்து, இது வந்து அவன் எடுத்துட்ட பணம், உனக்கு வர வேண்டிய பணம், டாக்ஸ் கலெக்ஷன், இந்த இதெல்லாம் வச்சுக்கோன்னு கொடுக்குறான். நீங்களா யாருங்கிறான். அவர் சொல்றான், நான் என் பேரு லக்ஷ்மண் சிங், இவன் என்னுடைய அண்ணன் ராம் சிங் அப்படின்னு சொல்றான். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருது அந்த நவாபுக்கு. அவன் பயங்கர மதவெறி பிடிச்ச ஆளு. ஆனா கூட இதெல்லாம் பார்த்துட்டு அவ அப்படியே நடுங்கி போறான். நேர ஜெயிலுக்கு ஓடி போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறான் அந்த பத்ராச்சல ராமதாஸ். அந்த கோவில் கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அரசாங்கமே அதுக்கு பிறகு அவருக்கு பணத்தை கொடுத்து, இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கோயில் அறகுறையா கட்டி முடிச்சிருந்ததுல நிறைய நகையா வாங்கி வச்சிருந்தாரு, ராமனுக்கு அலங்கார நகையா. அதெல்லாம் ஒரு பெட்டியில போட்டு பூட்டி வச்சிருந்தாரு. அந்த சாவியெல்லாம் ரகசியமா இருந்தது. அந்த பெட்டியை போய் திறக்கிறாரு 2 வருஷம் கழிச்சு, அந்த பெட்டியில நகையெல்லாம் காணும். அந்த நகையை தான் கொண்டு போய் கொடுத்துருக்கா போல இருக்கு அந்த பையங்க. பத்ராச்சல ராமதாஸ். இதெல்லாம் 1000 வருஷம் 5000 வருஷம் முன்னால் நடக்கல. எல்லாம் போன 300 200 400 100 வருஷத்துல நடந்த விஷயங்கள். பத்ராச்சல ராமதாசர் அப்படின்னு அவருடைய பேரு. வேற ஒரு யோஜனை பண்ணின நந்தனார் நாராயண தீர்த்தர். இது ரொம்ப அழகான ஒரு, நம்ம அடிக்கடி நாம ராகுல் வெள்ளால் அப்படின்னு ஒரு பாடகன் நாராயண தீர்த்தருடைய பாட்டு பாடுவான். தீர்த்தன்னு வரும் அதுல. அப்போ இவர் யாரு அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணேன் நிறைய இடத்துல. இன்னைக்கு என்னுடைய ஒரு புஸ்தகம் நான் லேப்டாப்ல போட்டு வச்சிருக்கேன் எழுதி. அதுலயே இந்த கதை கிடைச்சது. நானே எழுதி எங்கிருந்தோ கிடைச்சது, நான் அதை எழுதி வச்சிருக்கேன். நாராயண தீர்த்தர். அவரும் ஆந்திரால வல்லத்தூரோ ஏதோ ஒரு ஊர் அவருக்கு. அங்கே அவர் ஒரு நாள் நதியை கிராஸ் பண்ணும்போது நதியில மூழ்கி போயிடுறாரு. மூச்சு திணறது, உயிர் போப்புறது. அப்ப இவர் சாஸ்திரத்துல இருக்கிற இந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. சந்நியாச சங்கல்பம் எடுத்தா சாவதற்கு சமம், இறப்புக்கு சமம்னு சொல்லி மனசுக்குள்ள சந்நியாச சங்கல்பம் எடுக்கிறார். வீட்டுக்கு வராரு. மனைவி இருக்கா, கல்யாணமாகி ரொம்ப குறைவான காலம்தான் ஆயிருக்கு. அவளும் சின்ன பெண். இவள்கிட்ட இப்படி சொல்லி அனுமதி வாங்குவது அப்படின்னு ஒரு தயக்கத்தோட வராரு. மனைவி வந்து இவரை பார்த்து, இது என்ன கோலம் இது, கையில தண்டம், காஷாயம், மொட்டை, என்ன கோலம் இதுன்னு கேட்கிறார். இல்லையே, நான் இன்னும் சன்னியாசம் வாங்கலையேங்கிறார். இன்னும் வாங்கலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவ கேட்கிறார். அவளுக்கு மட்டும் இந்த தரிசனம் கிடைச்சிருக்கு. இவர் சன்னியாசி, அவர் இன்னும் சன்னியாச வாங்கல. ஆனா இந்த தரிசனம் கிடைச்சு கேட்ட உடனே இவர் சொல்றாரு என்ன நடந்ததுன்னு. அவ என்ன செய்யறா, நான் உங்களையே படமா வைத்து கடவுளா வைத்து நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்றேன், நீங்க தாராளமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாராம். அவர் தான் தமிழ்நாட்டுக்கு இங்க இந்த பகுதியில வர்றாரு. திருப்பதிக்கு வர்றாரு. திருப்பதியில அவருக்கு தினம் தினம் கோவில தூரத்துல இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு ஆசை வருது, நான் வந்து இதுல இருந்து வெளியில வந்து நான் சந்நியாசம் அப்படிங்கிற விஷயத்துக்கு எப்படி வரணும், இந்த பந்தத்துல இருந்து வெளியில வரணும், இதுக்கு எனக்கு வழிகாட்டுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அப்போ அவர் கனவுல அன்னைக்கு ராத்திரி, நாளைக்கு எழுந்த உடனே முதல்ல நீ யாரை பார்க்கறியோ அவன் பின்னாலேயே போ, எங்க போறான்னா எல்லா இடத்துக்கும் போ, அவன் உனக்கு வழிகாட்டுவான்னு சொல்லி. அப்போ அவர் வந்து காலையில எழுந்த உடனே ஒரு பன்னியை பார்க்கிறார். பன்னிய வராக. அந்த வராகத்துக்கு பின்னாலேயே இவர் போறார். அது ஓடித்துனா இவரும் ஓடுறாரு. ஓடி 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 தஞ்சாவூர் பக்கத்துல வரகூர் அப்படிங்கிற வரகூர். நீங்க கூட அன்னைக்கு பிரதிபா அன்னைக்கு அதை பத்தி சொன்னேன் இல்லையா, தரங்கிணி அப்படின்னு விஷயம் யாரோ சொன்ன எனக்கு. அங்க பண்டிகை ஒருத்தர் வந்து அன்னைக்கு தன்னுடைய பிளாட் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்காக. தரங்கிணி சப்தாகமும் ஏதோ நடக்குமா, அவருடைய தரங்கிணி எல்லாம் பாடுவாங்க. அந்த வரகூர்ல வந்து
அது வரகூர் இல்லை, அப்போ முதல்ல வேற ஏதோ பேரு. இவர் பன்னியை தேடின பின்னாலேயே வராரு. அந்த பன்னி வந்து சந்நிதிக்குள்ள போயிட்டு மறைஞ்சு போயிடுறது. அப்ப அந்த கோவில்லையே இவர் இருக்கார். கோவில்லையே இருந்து அவரை அதுல நடுவுல ஒரு இன்னொரு சம்பவம் நடக்கிறது. ஒரு திருப்பதியில ஒரு பையன், ஒரு 10-12 வயசு பையன், அவன் அந்த பக்ஷணம் எல்லாம் நிறைய சாப்பிட்டுன்னு இருக்கான். இவர் கேட்கிறார், என்ன அது, இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இது, உனக்கு வயிற்று வலி வராதா? ஏன் உனக்கு வயிற்று வலிக்கிறதா? அன்னிலேருந்து இவருக்கு ஒரு வயிற்று வலி வருது. நான் உன்னை வயிற்றுல தொடுறேன், உனக்கு வயிற்று வலி சரியா போயிடுங்கிறான் அந்த பையன். இவருக்கு புரிஞ்சு போச்சு, இவன் ஸ்ரீகிருஷ்ணனே வந்திருக்கிறான்னு. வேண்டாம் வேண்டாம், என்னை வலியை நான் என்னுடைய கர்ம பலன் அப்படின்னு பிராரப்தம்னு எடுத்துக்கிறேன். நீ எனக்கு தலையில கையை வச்சு எனக்கு அனுகிரகம் பண்ண போறோங்கிற. அப்பதான் இந்த